முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 45. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த அனுபூதி பாடலுக்கு முன்னால 42, 43, 44 இந்த 3 பாடல்களிலும் அறிவற்று அறியாமையுமற்று குறித்து அறியும் நெறியை நிகழ்த்தி ஆண்டு கொண்டான் முருகன். ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்தது அப்படின்னு சொன்னார். கழல் சூடும்படி தந்த கருணையை என்ன சொல்வேன். எனக்கு அனுபூதி யோகம் கிட்டியது, எனக்கு திருவடி தீட்சை கிட்டி முக்தி கிடைத்தது. இதையெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததா வர அதிகமாக ஒரு 5 பாடல்கள் இருக்கு. இந்த 5 பாடல்களில் மறுபடியும் இந்த ஆசைகளை நீக்குவதை பற்றியும் உலக மாயையை பற்றியும் சொல்கிறார். நமக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அதான் அனுபூதி கிடைச்சுடுத்து, அதுக்கப்புறம் அனுபூதி கிடைச்சதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி திரும்ப ஆசையை ஒழிக்கணும், நீ என்ன அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கணும், அது மாதிரிலாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அனுபூதி கிடைத்த நிலையிலும் பெரிய ஜீவன் முக்தர்கள்லாம் இந்த உலகத்தில் இருப்பாவாம். உலகத்தில் இருக்கும்போதே அவர்கள் இறையை அனுபவிக்கின்ற, இறை உணர்வை அனுபவிக்கின்ற நிலை வந்துடுறது. அதனால இனிமே வரப்போகிற பாடல்கள்லாம் அருணகிரிநாதர் நமக்கு உபதேசம் சொல்வதை போல அமைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோம் குரவாம் குமராம் குலிசாயுதாம் குஞ்சரவாம் சிவயோக தயாபரனே. இதில் தன்னிடம் பொருளை ஞானத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு வழங்குவதில் தயக்கம் காட்டுகிறவர்களிடம் போய் அந்த ஞானத்தையும் கல்வியையும் கேட்டு பெறாமல், முருகா நீயே எனக்கு அந்த மெய்ப்பொருள் உணர்த்து அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த ஞானம் கிடைக்கணும்னா நிறைய நூல்களை படிக்கலாம். வேதங்கள், உபனிஷதங்கள், வேதாந்தம், புராணங்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து இருக்கலாம். பல கலைகளும் கற்று அதை படித்து அதிலிருந்து அந்த கலைகளில் வல்லவனாக இருக்கலாம். ஆனால் அந்த கலைகள் கற்பதனாலேயே மாத்திரம் ஒருத்தர் ஞானம் அடைய முடியாது. இந்த இடத்துல ஞானம்னு சொல்கிறது இறைவனை தன்னில் உள்நோக்கி பார்ப்பது. முன்ன ஒரு அனுபூதி பாடலில் சொன்னார், உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படின்னார். எனக்கு தகுதி வந்துருத்து, அதுக்கப்புறம் நீ எனக்கு நான் ஐ எம் எலிஜிபிள் டு டேக் அப்படின்னு நீ டிசைட் பண்ணி நீ எனக்கு உபதேசம் பண்ணின பத்தியா அப்படின்னு கேட்டார். அதே தான் இங்கேயும் வலியுறுத்துறார். உபதேசம் ஞானம் அடைவது என்றால் அது குருவை தேடி போய் அடைகிறோம். ஆனால் அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், தன்னிடம் இருக்கிற ஞானத்தை வாரி வழங்குபவராக இருக்க வேண்டும். கரவாகிய அப்படின்னா ஒழிச்சு வச்சுக்கிறது, பொருளை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்குது, நான் இதை ஒருத்தருக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கும், 1000 ரூபாய் இருக்காது. அதே போல எந்த பொருளுமே ஒருத்தருக்கு தானம்னு கொடுத்துட்டோம், நம்மக்கிட்ட அதோட இருப்பு குறைந்து விடுகிறது. ஆனால் கல்வி மாத்திரம் அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு ஞானம் இருக்கிறதோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற போது, மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது அது மேலும் வளர்கிறதே தவிர அது குறைவதில்லை. காஞ்சிபுரம் தலப்புராணத்தில் காமாட்சி அம்மன் 32 அறங்களை இருநாழி நெல்லால் அளந்தவள். அந்த 32 அறங்களில் முக்கியமான ஒரு அறம் தனக்கு தெரிந்த கல்வியை, ஞானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறமாக குறிப்பிடப்படுகிறது. அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சால், நல்ல எண்ணங்கள் நமக்கு தோன்றினா அதை 4 பேரோட பகிர்ந்து கொள்ளணும். இந்த கல்வி என்பது, ஞானம் என்பது பகிரும்போது குறையாத இருக்கக்கூடியது. அதுலேயே ஆனால் என்ன பண்ணுவான், நிறைய பேர் தன்னிடம் இருப்பதை எல்லாத்தையும் வாரி வழங்க மாட்டான். ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உனக்கு இது போகிறோம், இது வரைக்கும் படி போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவான். அந்த மாதிரியான ஆசிரியர்களிடம், அந்த மாதிரியான குருவிடம் போய் ஞானத்தை தேடாதே. உனக்கு முழுமையான ஞானத்தை கொடுக்க வேண்டியவன்
முருகன் தான். இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால்தான், அதுக்காக தான் எல்லா அனுபூதி பாடல்கள்லேயும் முருகனை வெவ்வேறு விதமாக அழைத்து எனக்கு ஞானத்தை கொடு என்று கேட்கிறார். இந்த பாடல்லையும் அதே தான் சொல்கிறார். மற்றவர்களிடம் போய் கரவாகிய கல்வி உளார் கடை சென்று, கரவாகியனா ஒழித்து வச்சுக்கிறது, கல்வி உளார் கற்று தேர்ந்தவர்கள்கிட்ட போய் இரவா வகை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்குற அவல நிலை, அந்த மாதிரி கேட்காம மெய்ப்பொருள் ஈகுவையோ, அந்த உண்மையான ஞானத்தை எனக்கு நீ அளிப்பாயாக. முருகனை அழைக்கும்போது குரவாம் குமரா குலிசாயுத குஞ்சரவாம் சிவயோக தயாபரனே. குரவானா குரு, எல்லாருக்கும் ஆசிரியனாக குருவாக இருப்பவனே. மகேஸ்வரனுக்கே ஆதி சிவனுக்கே குருவாக இருந்தவன் இல்லையா, அதனால குரவாம். முதல் வரியில் கேட்டிருக்கார் மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்னு கேட்டிருக்கார். மெய்ப்பொருளை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட போய் கேட்கணும்? முருகன் என்கிற அந்த குரு கிட்ட தான் போய் கேட்கணும். அதனால குரவாம். குமராம் என்றும் இளமையுடன் இருப்பவனே. இளமையுடன் இருக்கிறதுனா என்றும் அழியாத ஞானத்துடன் இருப்பவன். குலிசாயுத, குலிசம் என்ற ஆயுதத்தை தரித்தவனே. குஞ்சரவாம், யானை மீது வலம் வருபவனே. முருகனுக்கு யானை வாகனமும் உண்டு. அந்த யானைக்கு பெயர் பிணிமுகம் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் சொல்றார். குஞ்சரவா அப்படின்னா யானையின் மீது வருபவனே, யானையை வாகனமாக கொண்டவனே. குலிசாயுத குஞ்சரவாங்கிறதுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். குலிசாயுதத்தை கொண்டவன், வஜ்ராயுதத்தை ஆயுதமாக கொண்டவன் இந்திரன். அந்த இந்திரனுடைய மகள் தேவயானை, அவள் யானையால் வளர்க்கப்பட்டவள். அதனால குஞ்சரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவயானையை குறிப்பிடும். ஆகையால் தேவயானையின் மணாளனே. குலிசாயுத குஞ்சரவா, வஜ்ராயுதத்தை கொண்ட இந்திரனுடைய மகளான தேவயானைக்கு பிரியமானவனே. சிவயோக தயாபரனே, சிவயோகத்தை அளிப்பவனே. தயாபரனே, கருணை நிறைந்தவனவன். அந்த சிவயோகத்தை அளித்து மெய்ப்பொருள் எது என்று அறிவித்து கொடுக்கிறவன் முருகன். அவன் குரவன், குமரன், குலிசாயுத குஞ்சரவன். இந்த 51 பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் தான் தேவயானையை குறிப்பிடுறதா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாடல்லையும் மெய்ப்பொருள் நீ தர வேண்டும் முருகா, சிவயோகத்தை அளிப்பவனே அப்படின்னு கேட்குறார். முருகாச்சரணம்.